ஒருவருடைய அஜாக்கிரதைத்தனமும் ஒருவருடைய கவனக்குறைவாலையும் பாதிக்கப்படுறது என்னமோ இன்னும் ஒரு உயிர். அவர் ஒரு உயிர் பாதிக்கப்படுக அந்த உயிர் மட்டும் போறது கிடையாது. அப்ப ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கிறது என்று சொன்னா அதுக்கு பின்னால காரணம் ஒன்று இல்லாம அந்த பிரச்சனை நடக்காது. இப்ப இருக்கிற சமுதாயத்துல அதிக அளவுல வருமானம் வரக்கூடிய நபர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். அப்படி இருக்க போவேக்கு ஒரு ஃபைன் உண்டு என்ன அப்படி என்று சொல்லிட்டு ஃபைனை கட்டிட்டு வெளியில வாராக்கள் அதிக அளவில் இருக்கிறதால இந்த ஒரு அசண்டை இனம் ஏற்படுது. அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் இலங்கையே உலுக்கி போட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். அதாவது கடந்த குறிப்பிட்ட நாட்களாக மிகப்பெரிய அளவிலான அழிவுகளை இலங்கை சந்தித்து கொண்டு வருகின்றது. இதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்ன, அதை நடைமுறைப்படுத்துமா என்று சொல்லி இந்த காணொளியில முழுமையான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். உங்களுக்கே தெரியும், இந்த வாரம் தமிழர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு நினைவு நாளாக இருக்கின்றது. ஒரு கருப்பு வாரமாவே இந்த வாரம் இருக்கின்றது. இப்படியான இந்த வாரத்துல நான் சொல்ல போற ஒரு விடயம் என்னென்று சொன்னா, நாங்கள் கடந்து வந்த எங்களுடைய சமுதாயம் கடந்து வந்த இனப்படுகொலைய தாண்டின அளவுல கொலைகள், உயிர் சேதங்கள் இப்ப இருக்கிற நடைமுறை காலங்கள்ல அதிக அளவு நடைபெறுகின்றது. அதுவும் எதனால என்று சொன்னா வீதி விபத்துக்களால. ஒரு வீதி விபத்து ஒன்று ஏற்படுது என்று சொன்னா அந்த வீதி விபத்துக்கு பின்னால காரணங்கள் இருக்கும். அதுல ஒரு காரணம் இந்த போத பாவனை பயன்படுத்துறது. அதே நேரம் வாகனங்கள் ஒழுங்கு முறையில இல்லாம அளவு கடந்த பயணிகளை வாகனங்கள்ல ஏற்றி கொண்டு போறது, சீரற்ற முறையிலான வீதிகள். இவ்வாறான காரணங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த வீதி விபத்துக்களுக்கு என்று சொல்லி இவ்வாறு வீதி விபத்துக்கள் என்று சொல்லி ஒரு இடத்துல இருந்து காரணங்களை சொல்லியோ இல்லாட்டி நடைபெறுகின்ற விடயத்தை கதைச்சோ என்ன பிரயோசனம் வரப்போகின்றதுண்டா ஒரு பிரயோசனமுமே இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள் இந்த வீதி விபத்துக்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுதே ஒழிய குறைஞ்சு கொண்டு போகல. 11ஆம் திகதி அன்னையர் தினம். இந்த அன்னையர் தினத்திலன்று மண்ணடியில மடிந்த உயிர்கள் எத்தனையோ பேர் என்றே சொல்லலாம். இன்று வரைக்கும் 23 பேர் அந்த 11ஆம் திகதி நடைபெற்ற விபத்துல, பாரிய விபத்து ஒன்று நடைபெற்றது. அதுல 23 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 40 பேர் சிகிச்சை பிரிவில் இன்னமுமே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் தரப்பட்டிருக்கின்றது. இதுல மதிப்பிற்குரிய கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்குது என்று சொன்னா, ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இழப்பீடு என்ற ஒரு தொகையை என்ற ஒரு விடயத்தை கொடுப்பதாகவும் அந்த இழப்பீடு 1 மில்லியன் ரூபாய் அளவில் இருக்க போகின்றதாகவும் தகவல்கள்ல குறிப்பிட்டார். அதாவது ஊடகவியலாளர் சந்திப்புல குறிப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த விபத்து என்பது 11ஆம் திகதியோட முடிந்தது என்று சொன்னா கண்டிப்பா இல்லை. அதற்கு பிறகு நான் ஒரு சில விபத்துக்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இதை தாண்டி செய்திகள்ல வராம அன்றாடம் தினம் நிறைய விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கு இலங்கையை சுற்றி. அதுல 13ஆம் திகதி நடைபெற்ற விபத்து எவ்வாறு இருக்குது என்று சொன்னா, நுவரேலியா வீதியில மகா ஊவா வளைவு பகுதியில தனியார் பேருந்து சக்கரம் கலன்று அதுல 4 பேர் காயமடைஞ்சிருக்கிறார். இந்த தனியார் பேருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டு இழந்த நிலையில தான் இந்த 4 பேருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டது. அதாவது சுற்றுலாவிற்காக சென்ற பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து தான் இந்த பேருந்து. மட்டக்களப்பிலிருந்து நுவரேலியாவுக்கு போய்கொண்டிருக்கிற நிலையில இந்த மகாஊவா வளைவு பகுதியில இந்த ஒரு விபத்து நடைபெற்றிருக்கின்றது. பிறகு 14ஆம் திகதி பார்க்க நுவரேலியா ரம்புட பாடசாலைக்கு அருகில வேன் ஒன்று கவிழ்ந்து அதுல 19 பேர் விபத்துல காயமடைந்திருக்கிறார்கள். அதுல சிறுவர்களுமே இருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஜாலில் அதே திகதிதான் யாழ்ப்பாணத்துல வீதி விபத்துல 2 படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். யாழ் செம்மணி வீதியில நடைபெற்றிருக்கின்றது. மோட்டார் சைக்கிளும் பட்டார் ரக வாகனமும் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. மோட்டார் சைக்கிள்ல பயணிச்ச 2 படுகாயம் அடைஞ்சிருக்கிறார்கள். அப்படியே பார்க்க கொழும்பு
அப்படியே பார்க்க கொழும்பு பிளியந்தல ஆடை தொழிலாளி கார் மோதியதுல வந்து உயிரிழந்திருக்கிறார். இவருடைய வயது 51 வயது. இவருக்கு வந்து 3 பிள்ளைகளுமே இருக்கிறதாக வந்து சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கேக்க வந்து ஒருவருடைய அஜாக்கிரதைத்தனமும் ஒருவருடைய கவனக்குறைவாலையும் பாதிக்கப்படுறது என்னமோ இன்னும் ஒரு உயிர். அவர் ஒரு உயிர் பாதிக்கப்படைக்க அந்த உயிர் மட்டும் போறது கிடையாது, அந்த உயிரை வந்து சொந்தமா வச்சிருக்கக்கூடிய, அந்த உயிரை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய, அந்த உயிருக்கு கீழே வாழக்கூடிய, அந்த உயிரின் வருமானத்தை பெறக்கூடிய, அந்த உயிரில வந்து அன்பு செலுத்தக்கூடிய பல உயிர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இதற்கு அரசாங்கம் ஒரு தீவிர முடிவு ஒன்று ஏற்படுத்திய தீரோணம். இப்போ வந்து எங்களுக்கு இயற்கை அனர்த்தம் வரைக்க அதுல வந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்றோம். அதாவது ஓசோன் படையில வந்து ஓட்ட விழுந்துட்டு அவ்வாறான காரணம் இவ்வாறான காரணங்கள் என்று சொல்லி நிறைய காரணங்களை கண்டுபிடித்து அதை நடைமுறைப்படுத்துறோம். அப்போ ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கிறது என்று சொன்னா அதுக்கு பின்னால காரணம் ஒன்று இல்லாம அந்த பிரச்சனை நடக்காது. இப்போ வந்து ஒரு வாகனம் ஒன்று கவிழ்ந்து விழுது என்று சொன்னா அந்த இடத்துல வந்து சாரதியில ஒரு பிரச்சனை இருக்கணும், இல்லாட்டி வாகனத்துல ஒரு பிரச்சனை இருக்கணும், இல்லாட்டி வீதியில் ஒரு பிரச்சனை இருக்கணும். இந்த பிரச்சனைகளை வந்து ஆராய்வதற்காக 2 வாரங்கள்ல தகவல் சொல்வதாக, அதாவது 23 உயிர்களை குடித்த அந்த பேருந்து விபத்துல இருக்கக்கூடிய தகவலை 2 வாரங்களுக்குள் சொல்வதாக வந்து அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில இந்த வீதி விபத்துகள் அதிகரித்து கொண்டு போவேக்க அரசாங்கத்தால எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்னவாக இருக்குது என்று சொன்னா, மதிப்புக்குரிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் வியபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார், சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள்ல வந்து கவனம் எடுக்கணும். இப்போ வந்து உண்மைக்குமே நாங்களே நிறைய பேரை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்று சொன்னாங்க, இந்த லைசன்ஸ் இல்லாம வாகனங்கள் ஓடுறார்கள், அப்படியே போகைக்க வந்து ஃபைனை கட்டிட்டு திரும்ப வரணும், இல்லாட்டி வந்து வாகனங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு விடயங்கள் செய்யணும். அந்த விடயங்கள் எல்லாம் செய்யாம வாகனங்கள்ல போவைக்க ஃபைன் தானே, அதை கட்டுறது வந்து ஒரு இலகுவான விடயம். இப்ப இருக்கிற சமுதாயத்துல வந்து அதிக அளவுல வருமானம் வரக்கூடிய நபர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். அப்படி இருக்க வந்து போவைக்க ஒரு ஃபைன் உண்டு என்ன அப்படி என்று சொல்லிட்டு வந்து ஃபைனை கட்டிட்டு வெளியில வாராக்கள் அதிக அளவில் இருக்கிறதால வந்து இந்த ஒரு அசண்டை இனம் வந்து ஏற்படுது. இதால விபத்துக்கள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய மாதிரி மதிப்புக்குரிய ஆனந்த் வியபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதால வந்து சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள்ல வந்து கவனம் செலுத்தணும், இந்த சட்டங்கள் ஒழுங்குமுறைகளை வந்து வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கார். விபத்துக்கள் அதிக அளவில் இரவு நேரங்களில் தான் அதாவது ஒவ்வொரு பாதைகளில் போக இந்த வாகனங்கள் கவிழ்றது என்பது இந்த இரவு நேரங்களில் தான் இருக்குது. அதால் வந்து இந்த இரவு நேர சிறப்பு சோதனை வந்து மேற்கொள்வது அவசியம் என்று சொல்லி காவல்துறை அதிகாரிக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் போதைப் பொருள் பயன்படுத்தி வாகனம் ஓட்டுபவர்கள், கவனக்குறைவு பிரச்சனை, இந்த மாதிரி அசண்டை இன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்ப்பதற்காகவும் அதன் மீதும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அமைச்சர் பிரேமல் ரத்நாயக்க அவர்கள் 14ஆம் திகதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஏன்னா 11ஆம் திகதி பாரிய விபத்து நடைபெற்றது. அதை தொடர்ந்து 13ஆம் திகதி வந்து இன்னமுமே ஒரு வாகனம் ஒன்று கவிழ்ந்திருக்கின்றது. இவ்வாறு விபத்துக்கள் வந்து அதிகரித்து கொண்டே போக 14ஆம் திகதி ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்து அமைச்சர் பிரேமல் ரத்நாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார், தை மாதம் அடுத்த வருடம் தை மாதம் பாதுகாப்பான நவீனமயமான பேருந்து இறக்குமதி செய்ய போவதாகவும் அந்த பேருந்துகள் வந்து பாதுகாப்பான முறையிலும் நவீனமயப்படுத்தப்பட்ட முறையிலும் வந்து அந்த பேருந்துகள் இருக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறான பேருந்துகள் தான் நாங்கள் இறக்குமதிகள் செய்வோம் என்று சொல்லியும். அதே நேரம் பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தும் வாகனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலையில் இருக்கின்றனவா என்பதையுமே வந்து சோதிக்க வேண்டும். இதற்கு அதிகாரிகள் வந்து பொறுப்பான அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையுமே வந்து இதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக தை மாதம் வந்து புது பேருந்துகள் வந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றது. இவ்வாறான விபத்துக்களில் வந்து உண்மைக்குமே நாங்கள் கண்ட அனுபவங்கள் எவ்வாறு இருக்குதுன்னு சொன்னால், 4 வருட காலமாக நானுமே வந்து இந்த பேருந்து பயணத்தில் வந்து பயணித்த ஒரு பயணி தான். அன்றாடம் வந்து இந்த பேருந்து பயணம்ன்றது எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விடயமாக தான் இருக்கின்றது. இப்படி நாங்கள் போவேக்க வந்து மாதத்தில் ஒரு 2 தடவை என்று சொன்னாலும் நாங்கள் இந்த பிரேக் டவுன் என்ற ஒரு விடயத்தை வந்து சந்திப்போம். அந்த பிரேக் டவுன் என்ற ஒரு விடயத்தாலேயே நாங்கள் வந்து ஒரு 45 நிமிடத்துக்கு முன்பாகவே எங்களுடைய குறிப்பிட்ட இடத்திற்கு நாங்கள் சென்றோம். ஏனென்று சொன்னால் பிரேக் டவுன் ஆகினா இன்னொரு பஸ் ஒன்று வரணும், அந்த பஸ் வந்து எங்களை ஏற்றி கொண்டு போயிட்டு இந்த பிரேக் டவுன் ஆகிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேருந்தில் பயணிகள் வந்து அதாவது பயணிகளுக்கு குறிப்பிடப்பட்ட
அமைக்கப்பட்டுள்ள இருக்கைகளில் இருப்பார்கள். இருக்கைகளை தாண்டி இருக்கக்கூடிய பிரதேசங்களில் அதிகரித்த பயணிகள் நிற்கக்கூடிய மாதிரி எங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் சிரமப்பட்டு தான் அந்த பேருந்துல பயணித்து கொண்டு போவோம். ஒரு சில நேரங்களில் முடிவெடுக்கிறது உண்டு, அதாவது இந்த பேருந்தை விட்டுட்டு அடுத்த பேருந்தில் போகலாமோன்னு சொல்லி. ஆனால் சில நேரங்களில் வந்து அடுத்த பேருந்து எங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்க வந்து பேருந்துகளோட எண்ணிக்கை ஒருவேளை குறைவோ என்ற மாதிரி அதில் எங்களுக்கு ஒரு சிந்தனை வந்தது. என்ற அளவுக்கு அதிகமான பயணிகள், அதாவது இருக்கைகளை தாண்டி நிறைய பயணிகள் அவர்களும் வந்து நெருக்கமான முறையில் நிற்கக்கூடிய மாதிரி போகிற சந்தர்ப்பத்தில், அதிகரித்த பயணிகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் என்ற ஒரு விடயம் வரும். இது எங்களால் கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் வந்து உண்மைக்குமே எங்கள்ட பயணிகளோட கருத்து என்னவா இருந்தது என்று சொன்னால், இப்போ நாங்கள் வந்து பருத்தித்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் போகிறோம். காலையில் வந்து வேலைக்கு போபவர்கள் இருப்பார்கள், பாடசாலைக்கு போபவர்கள் இருப்பார்கள், அநேக கல்விகளுக்கு போகக்கூடியவர்கள் வந்து இருப்பார்கள். இவ்வாறு இருக்க இவர்கள் அன்றாடவுமே வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அப்படி இருக்க வந்து அவர்கள் இன்னொரு வாகனங்களை அரேஞ்ச் பண்ணி வந்து போக இயலாது. அதால் இன்னும் ஒரு பேருந்து கிடைச்சா நல்லா இருக்கும் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை எங்கள் பயணிகள்கிட்ட இருந்தது. அப்படி இருக்க இவர் வந்து நவீனமயமான பேருந்துகள் வந்து இறக்குமதி செய்ய இந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைந்து பேருந்துகளில் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்கள் குறையுமோ என்ற ஒரு நம்பிக்கையுமே வந்து எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரங்களில் வந்து இந்த வீதி விபத்துக்களுக்கான காரணங்கள் என்று சொல்லி நான் இந்த காணொலியில் சொல்லியிருப்பேன். இது ஒரு சிறிய ஒரு காணொலியாக தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நாளைய தினம் மற்றும் ஒரு சிறந்த காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. எங்களுடைய காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஆதரவு தாங்க. நாங்கள் வந்து நாளைய தினம் சந்திப்போம். நன்றி.